உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். இந்த அருமையான இந்த நல்ல நேரத்தில் நம்மளோட தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகள் மத்தியில் வரப்போகிறதா இருக்கிறது. நம்ம உண்மையாக அவரோட சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது, அவரோட வார்த்தைக்கு நம்ம இடங்கள் கொடுக்கும் போது, அவர் நமக்குள்ள அவர் மகத்துவமான காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம ஒரு நிமிடம் இந்த வார்த்தைகளுக்காக கண்களை மூடி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம செபிக்கலாம். நேரத்தில் அன்பின் பரலோகத்தின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களோடு கூட பேசுங்க ராஜா. ஆண்டவரே உடைய வார்த்தைகள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ராஜா. அப்பா வேண்டிய எல்லா ஆண்டவரை எங்களோடு கூட இடைப்படுங்க. தேவ பிரசனம் வெளிப்படும்படியா நான் செபிக்கிறையா. தேவ வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா மத்தியில் பேசும்படியாக எங்களை முற்றிலுமா உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில கூட அருமையான இந்த வேளையில உங்களோட மத்தியில் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையும் பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த தருணத்துக்காக தேவனை நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு உண்மையாக இன்னைக்கு தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மளை எல்லாவற்றிலும் நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இன்னைக்கு மனுஷனுடைய இருதயம் அவன் எப்படி இருக்கிறதோ அவனுடைய நினைவுகளும் அவனுடைய பேச்சுகளும் அப்படியே தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு 2 காரியங்களை நம்ம இன்னைக்கு வேதத்தில் நம்ம பார்க்குற நேரத்தில், ஒன்று நம்மளோட சிந்தனைகள், 2வது நம்ம யோசிக்கக்கூடிய காரியங்கள். தேவன் எதை யோசிக்க சொல்கிறார், உலகத்தில் எதை நாட சொல்லுகிறார் என்று இன்னைக்கு நம்ம விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அநேக உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். பொல்லாதது பலவிதமான சிந்தனைகள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. புரோஜனம் இல்லாமல் சிந்தனைகள் நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு அநேக பேர்கள் சிந்தித்து கவலைப்படுகிறதா இருக்கிறது. அவங்க இதையும் கலங்கி போகிறதா இருக்கிறது, வேதனைப்படுகிறவர்களா இருக்காங்க. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், எப்படி நம்ம சிந்திக்கணும், எதில் நம்ம போக வேண்டும், எதில் நிற்க வேண்டும் என்று நம்ம இன்னைக்கு வேதத்தின் நிமித்த சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். இந்த வேளையில் எடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவன் இருதயத்தின் நினைவு பாருங்க, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நேரத்தில் சொல்ல இருதயத்தின் நினைவு சொல்லப்பட்டிருக்க. அவன் அந்த இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அவனும் அப்படியே தான் இருக்கிறான். அல்லேலூயா. இதுல புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இதுல ஆண்டவர் சொல்றாரு, அவன் வாழ்க்கையில இன்னைக்கு ஒருத்தரை நம்ம பார்த்து நம்ம கிளியரா நம்ம சொல்லுகிறோம். என்ன பிரதர் சிந்தித்து கொண்டிருக்கீங்க, என்ன பிரதர் கவலையா இருக்கிறீங்க, என்ன பிரதர் வேதனையா இருக்கீங்க, நம்ம கிளீனா நம்ம என்ன பண்றோம், கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கிறோம். அதே போல இன்னொரு காரியங்களை கூட நம்ம பார்க்கிறோம். சந்தோஷமா இருக்கும் போது சொல்லக்கூடிய காரியம் என்னென்றால் அதுவும் நம்மளுக்கு காண்பித்து கொடுக்கிறதா இருக்கிறது. என்ன பிரதர் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, அப்படி என்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அப்போ இன்னைக்கு உள்ள நம்ம சிந்திக்கிற காரியம், நம்ம உள்ள வைத்திருக்கிற காரியம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் அந்த மனுஷனும் அவனோட செயலும் அவனோட பேச்சுகளும் அவனோட குடும்பங்களும் அப்படிதான் இருக்கிறதா. அப்போ இன்னைக்கு நமக்குள்ள நல்ல தேவ சித்தங்களையும் தேவ பிரசன்னையும் தேவ காரியங்களும் நமக்குள்ள வைக்கும் போது, தேவ சிந்தனை நம்ம தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ள வைக்கும் போது நம்ம தேவனைய போல நம்ம மாறக்கூடியவர்களா இருக்கிறோம். அது இன்னைக்கு உண்மையாக இன்னைக்கு இந்த சிந்தனை தான் இன்னைக்கு அநேக பேரை குழப்பத்துக்குள்ள கொண்டு போகிறதா இருக்கிறது, வேதனைக்குள்ள கொண்டு போகிறதா இருக்கிறது, பலவகையான பாவத்தை தள்ளக்கூடியதா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்மளோட சிந்தனை இன்னைக்கு சரியா இல்லைன்னா நம்ம இதயம் கூட என்ன ஆகுறது இல்லை, சரியா இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல அருமையாக சொல்லப்படுகிறது. அந்த வாசத்தை இன்னொரு வாட்டி வாசிப்போம். வாசிங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கான். எந்த மாற்றமும் கிடையாது. அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறானா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு நமக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத கிரிகள், பொல்லாத சிந்தனைகள், இன்னைக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்கள், விரோதமான சிந்தனைகள் இன்னைக்கு நம்ம வைத்து இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, ஒருவேளை உங்க வாழ்க்கையில அப்படியா இருந்தா அந்த சிந்தனையை எடுத்து போட்டு, அப்பா நீங்க ஆண்டவருடைய உம்முடைய சிந்தனையை உம்முடைய பிரசனத்தை எனக்குள்ள அனுப்புங்க ஆண்டவர் சொல்லும் போது, ஆண்டவர் இன்னைக்கு காரியங்களை தேவன் செயல்படுகிறவரா இருக்கிறார். ஏன்னா நம்மளோட சிந்தனைகளை கர்த்தர் அறிந்தவர் என்று சொல்லப்பட்டுகிறது. நம்மளோட சிந்தனைகளை அறிந்தவரா. எடுத்து வாசிங்க. சங்கீதம் 139 1வது வசனத்தை வாசிப்போம்.
அவர் தூரத்துல இருந்து நம்மளோட சிந்தனைகளை கர்த்தர் அறிந்தவராம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். பாருங்க, கர்த்தர் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாராம். ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என் உட்காருதலையும் என் வக்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நான் எழுந்துக்கொள்வதையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். என் நினைவுகள் தூரத்திலிருந்தே நீர் அறிகிறீர். ஹல்லேலூயா. நான் உட்கார்ந்து கொள்வதும் எழுந்து கொள்வதும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மளை ஆராய்ந்து நமக்குள்ள என்ன காரியங்கள் இருக்கிறது கர்த்தர் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். கர்த்தர் அதை தேடக்கூடியவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க, ஆண்டவரே என்னை விடுதலையாக்குங்க, ஆண்டவரே என்னை ரட்சிங்கன்னு நமக்குள்ளேயே பொல்லாத சிந்தனைகளை வைத்துக்கொண்டு, பொல்லாத காரியங்களை உள்ள வைத்துக்கொண்டு ஆண்டவரே எனக்கு விடுதலை ஆக்கு, என்னை ரட்சியும் சொன்னா தேவன் எப்படி செய்வார்? ஒன்று, நம்ம தேவ சித்தத்தோடு கூட போகக்கூடியவராக இருக்க வேண்டும். தேவனுடைய பிளான், தேவனுடைய சித்தம் நமக்குள்ள வரக்கூடியதா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நம்ம கவலைப்பட்டு ஒரு மூலம் கூட்டவும் முடியாது, ஒரு மூலம் சேர்க்கவும் முடியாது என்று சொல்லப்பட்டுகிறது. எதற்காக இந்த கவலை நமக்குள்ள வருகிறது? அப்போ இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற சிந்தனையை அறிந்தவர் யார் என்று பார்க்கும்போது நம்ம ரட்சகர் இயேசு ராஜா அறிந்தவரா இருக்கிறார். நான் என்ன சிந்திக்கிறேன், நான் என்ன கவலையில் இருக்கிறேன், என்ன எனக்கு காரியம் சந்திக்கப்படணும், என்னுடைய காரியம் என்ன என்று தேவன் அறிந்தவரா இருக்கிறார். என் ஆராய்ந்து காரியங்களை என்னை வாழ்க்கையில தேடி எனக்கு கண்டுபிடித்து தேவன் உதவி செய்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிந்தனைகளை அறிந்தவரா இருக்கிறார். நம்முடைய சிந்தனைகளை கர்த்தர் அறிந்தவர், தூரத்துல இருந்தே அவர் அறிந்தவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், தேவனை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படியாக சில காரியங்கள் நமக்குள்ள இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம்? எடுத்து போட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ள வைக்கக்கூடியவர்களா இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து இம்மற்றும் எத்தனை தடவை நீ உக்காந்து எழுந்திருப்பேன்னு ஒரு கணக்கு கேட்ட சொல்லுவான். அவன் எத்தனை தடவை உக்காந்து எழுந்து நீ இந்த சொல்ல முடியுமா? உன்னால கணக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம எங்க உக்காடுறோம், நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன சிந்திக்கிறோம், எது வீணான காரியங்களை நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், எது வீணான காரியங்களை நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய சிந்தனையை அறிந்தவர்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ உட்கார்ந்து கொள்வதோ எழுந்து கொள்வதோ கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டுகிறது. ஹல்லேலூயா. நீ போகிற இடம் கர்த்தருக்கு தெரியும், நீ சிந்திக்கிற காரியம் தேவனுக்கு தெரியும். அதுக்கு கரெக்டாக இருந்தா, அது சரியாக தேவனுடைய பார்வைக்கு இருந்தா அவர் நம்மளுக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ளேருந்து ஹிருதயத்துக்குள்ளேருந்து காரியங்களை எடுத்து போடுகிற காரியமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் கூட பாருங்க, சில காரியங்கள் அவர் ஹிருதயத்துக்குள்ள ஒரு வேதனை உண்டாச்சான், அவருக்குள்ளே ஒரு கவலை உண்டானது. எதுக்காக கவலை உண்டானது என்று பார்க்கும்போது ஆதியாகத்துல நீங்க 6:6 எடுத்து வாசிங்க. தாம் பூமியிலே தன்னை பூமியில மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபம் பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் மாறினதா. அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கும்போது எல்லா காட்டு மிருகங்களையும் ஜந்துகளையும் கர்த்தர் உண்டாக்கி எல்லா நல்லது அதை பார்த்து சந்தோஷப்பட்டவராக இருக்கிறார். ஆனா மனுஷனை இன்னைக்கு உண்டாக்கி மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிற சில காரியங்கள், அவனுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள், அவனுக்குள்ள இருக்கிற பிரிவினைகள், அவனுக்குள்ள இருக்கிற தேவ பயம் இல்லாத காரியங்கள், இன்னைக்கு அப்படியாப்பட்ட ஒரு காரியம் தேவன் மனுஷனை உண்டாக்கி இன்னைக்கு அவர் மனஸ்தாபனம் படுகிறவராக இருக்கார். அவர் வேதனை கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தேவனை வேதனைப்படுத்துற காரியம் நம்ம இடத்துல இருக்கிறதா, இல்ல நம்ம குடும்பங்கள்ல இருக்கிறதா, நம்மளோட பேச்சில் இருக்கிறதா, நம்மளோட பார்வையில இருக்கிறதா, நம்மளோட சிந்தனையில இருக்கிறதா? இன்னைக்கு தேவனை வேதனைப்படுத்துற காரியம் அதெல்லாம் நம்ம இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு எடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இப்படி நீங்க செய்யும் போது, இப்படி செயல்படும் போது உன் சிந்தனையை தேவன் ஆளுகை செய்வார். உன்னை எந்த ஒரு பொல்லாத ஆவியும் உன்னை மேற்கொள்ள முடியாது, எந்த சத்துருன ஆவியும் உன்னை மேற்கொள்ள முடியாது. இந்த நேரத்துல இன்னைக்கு அப்பா இடத்துல நம்ம கேட்கலாம், அப்பா உண்மை வேதனைப்படுத்துகிற காரியம், ஆண்டவரே உண்மை துக்கப்படுத்துகிற காரியம் என் இடத்துல ஒன்றுமே இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு ஆண்டவரே பரலோகத்துக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக நான் பாவங்களை செய்தா தேவனே எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்க சிந்தனைந்து செய்த எல்லா பாவங்களுக்காக தேவன் எடுத்து போடுங்க சொல்லி ஆண்டு இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மளுக்கு பெரிய காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அப்பா நம்மளோட என் சிந்தனைக்குள்ள
தேவ பிரசனம் வருவதாக, தேவ வல்லமை வருவதாக என்று நீங்க சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்கிறவரா இருக்கிறார் அந்த நேரத்துல. அப்போ தேவன் இன்னைக்கு அருமையாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எதை சிந்திக்கணுமா, எதை சிந்திக்கணும், ஆண்டவர் எதை சிந்திக்க கூடாதுன்னு சொல்றாரு, எதை சிந்திக்கணும்னு சொல்றாரு. பிலிப்பியர்ல நீங்க வாசிக்கும் போது 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அதுல ஒரு வசனமா நம்ம வாசிப்போம். முதல்ல என்ன சொல்றாரு பாருங்க, எதை சிந்திக்க சொல்றாரு. கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, பாருங்க இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, உண்மை உள்ளவைகள் யாவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. ஃபர்ஸ்ட் எது சொல்றாரு, உண்மை. உண்மை உள்ளது எதுவோ அதை நம்ம சிந்திக்கணுமா, அதுல நம்ம நாடணுமா, அதுல நம்ம போகணுமா. உண்மை இல்லாத காரியங்களை சிந்தித்து கவலைப்பட்டு அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உண்மை உள்ளது எதுவோ, உண்மை உள்ள காரியம் எதுவோ அது தேவன் நம்மளுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். கொஞ்சத்துல உண்மை உள்ளவனே கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம், அநேகத்துக்கு அதிபதியாக கர்த்தர் வைக்கக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கவலை தான், சின்ன ஒரு சிந்தனை தான் நம்மளை பொல்லாப்பான வழிக்கு கொண்டு போகக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உண்மை உள்ளது எதுவோ அதிலேயே சிந்திங்க, அதையே யோசிங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை உண்மையில்லாத சிந்தனை, உண்மையில்லாத காரியம் உனக்குள்ள இருக்கிறதா, அப்பா தயவா எடுத்து போடுன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு உதவியை செய்கிறவரா இருக்கார். 2வது காரியம் என்ன சொல்றாரு, ஒழுக்கம் உள்ளவைகள். ஒழுக்கம் உள்ளது யாவையும். ஒழுக்கம் நம்மளுக்கு டிசிப்ளின், இது நம்மளுக்கு தேவைப்படுகிறதா இருக்கு. அதை நீ யோசி, நம்ம எப்படி இருக்கணும், ஜனங்க மத்தியில, சமுதாயத்தின் மத்தியில, நம்ம போகிற இடங்கள்ல நம்ம எப்படி டிசிப்ளினா இருக்கணும், எப்படி ஒழுக்கமா இருக்கணும், அதை நம்ம சிந்திக்க வேண்டும். அதை நம்ம சிந்திக்காம வேறெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்ப ஒழுக்கம் உள்ளது எதுவோ அதை நீ சிந்தி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மள அதான் சொல்றாரு, மனுஷன்னு என்ன பாக்குறானா, மனுஷன் இன்னைக்கு தேவன் நம்ம ஹிருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் நம்மளுடைய முகத்தை அவன் பார்க்கக்கூடியவனா இருக்கான், நம்மளுடைய செயல்களை பார்க்கக்கூடியவனா இருக்கிறான், நம்மளுடைய காரியங்களை பார்க்க. அப்போ ஒழுக்கம் எதுவோ, நீதி எதுவோ, நேர்மை எதுவோ அதுக்குள்ள நம்ம போகக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டும். அப்ப தேவன் நம்மளுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். 3வது வாசிங்க. நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவை யாவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்பு உள்ளவைகள் யாவையோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளது எவைகையோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளது எதையோ, புண்ணியம் புகழ் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. அவைகளே சிந்தித்துக் கொண்டு இருங்க என்றார். ஹல்லேலூயா. அவைகளே சிந்தித்துக் கொண்டு இருங்க என்றார். இது சிந்திக்கிறது தவறா? தவறு இல்லையா? இது சிந்திக்கிறது மிகவும் உள்ளது. ஆண்டவரே இது விரும்பக்கூடிய காரியமா இருக்கிறார். இப்ப இதெல்லாம் நம்ம சிந்திக்காம இல்ல தேவையில்லாத காரியங்களை சிந்தித்து கொண்டு இருக்கும் போதுதான் பிசாசி நமக்குள்ள சத்துருவானன் கிரியை செய்கிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சித்தமில்லாத சிந்தனைகள், இன்னைக்கு உலகத்தின் காரிய சிந்தனைகள், உலகத்தின் கவலைகள் சிந்தனைகள் இன்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள வரக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வரக்கூடியதா இருக்கிறது. ஆனா இந்த பொல்லாத உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்கிறார்? முதல் காரியம் என்ன சொல்றாரு? அதுல முதல் எது சொல்றாரு? உண்மை உள்ளது எவைகளோ அவைகளை என்ன பண்ணுமா, நம்ம சிந்திக்க வேண்டுமா. ஹல்லேலூயா. அவைகளை சிந்திக்க வேண்டும். அன்பு உள்ளது எவைகளோ அவைகளை என்ன பண்ணுமா, சிந்திக்க வேண்டுமா. அன்பு உள்ளது வாசிங்க, அதுல அப்படியே வாசிங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, பாருங்க, உண்மை உள்ளது யாவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ள யாவையும், நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளது எவைகளையும், கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்க என்றார். ஹல்லேலூயா. இதை சிந்தித்துக்கும் போது, இவைகளை குறித்து நீ சிந்திக்கும் போது உனக்கு எந்த ஒரு டிப்ரெஷன் ஆகாது. உலகத்தின் வியாதி உன்னை தொட முடியாது. உன்னை பாவம் ஒன்று தொட முடியாது. உலகத்தின் கவலை உன்னை தொட முடியாது. எந்த ஒரு சத்துரு ஆவி உன்னை தொட முடியாது. ஏன்னா நீ எதை சிந்தித்து கொண்டிருக்கிறனா, உண்மை உள்ளதை சிந்தித்து கொண்டிருக்கிற, அது புரோஜனம் உள்ளதை சிந்தித்து கொண்டிருக்கிற, புரோஜனம் உள்ள வழியில நடந்து கொண்டிருக்கிற, தேவனுக்கு பிரியமானது நடந்து கொண்டிருக்கிற, தேவனுக்கு பிரியமானதை பேசிக் கொண்டிருக்கிற, தேவனுக்கு பிரியமானத காரியங்களை செய்யக்கூடியவர்களா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா.
தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனை நாமும் மகிமைப்படுவதாக. கடைசியா 100 வசனத்தை எடுத்து நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போற இந்த இடத்துல. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம். உன் செவியை சாய்த்து உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு ஞானிகளுடைய வார்த்தையை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. உன் போதகத்தை உன் ஹிருதயத்துல வைங்க. பாருங்க, ஆண்டவர் போதகத்தை உன் ஹிருதயத்துல வைக்க சொல்றார் ஆண்டவர். நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம ஹிருதயத்துக்குள்ள வைக்கணுமா? நம்ம ஹிருதயத்துக்குள்ள அதை தியானித்து அதை பத்தி நம்ம பேசக்கூடியவர்களா இருக்கணுமா? இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு ஒரு மனுஷனை, ஒரு விசுவாசியை எடுத்து நம்ம கேட்டு பாருங்க, எவ்வளவு நிமிஷம் நீங்க தேவனை பத்தி பேசுறீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட தேவனை பத்தி பேசி இருக்க மாட்டாங்க. ஆனா உலகத்தை பத்தி நீ எவ்வளவு பேசி இருக்கிறன்னு கேட்டு பாருங்களேன், கணக்கு லீஸ்டே சொல்லுவாங்க. அவர்கள் சரியில்லை, இந்த குடும்பம், அந்த இது இப்படி வந்துச்சு, அப்படி போச்சுன்னு அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய ரெக்கார்டே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியதுக்கான தேவனை பத்தி ரெக்கார்டை கேளுங்க. ஆனா ஒண்ணுமே இருக்காது, அவங்க வாழ்க்கை எம்டியா இருக்கும். அப்படி தேவன் எப்படி அற்புதம் செய்வார்? எப்படி நம்மளுக்குள்ள தேவன் காரியங்களை செய்கிறவர்கள்? தேவன் சொல்றார், உன்னோட போதனையை ஒரு இதயத்துக்குள்ள வை என்றார். ஞானிகளுடைய வார்த்தையை நீ கேளு என்றார். வாசிங்க அப்படியே. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து. பாருங்க, எதை நம்மளோட உள்ளத்துல காக்கணுமா? எதை உள்ளத்துல காக்கணுமா? ஹல்லேலூயா. தேவனோட போதனையை, தேவனோட வார்த்தையை ஒரு இடத்துல நீ காத்து கொள்ளும் போது உன் வாழ்க்கையில அது உனக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. உன் தலையை உயர்த்த பண்ணுகிறதா இருக்கு. உன்னை அவருடைய போதனையை உனக்குள்ள நீ வைத்துக்கொண்டு அதை பத்தி பேசும்போது, அதை பத்தி சிந்திக்கும் போது உன்னை உயர்ந்த ஒரு கண்மலைன் மேல கர்த்தர் நிக்க வைக்கிறவரா இருக்கிறார். உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை நிக்க வைத்து கர்த்தர் பார்க்கக்கூடியவரா இருக்கார். இன்னைக்கு அவரோட போதனை நமக்குள்ள இல்ல, அவரோட வார்த்தை நமக்குள்ள இல்ல. இன்னைக்கு தேவனோட வார்த்தைக்கும்படி நம்ம தியானிக்கிறது கிடையாது. அடுத்து அப்படியே வாசிங்க. அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது. எங்க நிலைத்திருக்கணுமா? முதல் சொல்றாரு, உன் உள்ளத்துல காத்துக்கொள், போதகத்தை உன் உள்ளத்துல வை என்றார். அண்டாவது நம்ம உதட்டு, இந்த உதட்டுக்குள்ளதான் நம்ம எல்லாமே வார்த்தைகளை பேசிக்கிறோம், நம்ம சிந்தனையில சிந்திக்கிற வார்த்தைகளை பேசுகிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இங்க உன்னோட உதட்டுல தேவனுடைய வார்த்தைய அதுக்குள்ள வை என்றார். இன்னைக்கு சிலருங்கெல்லாம் வாயை திறந்தாலே போதும், அவங்களோட வார்த்தைகளை கேட்டு மனுஷன் எந்த மாதிரி ஒரு ஜபத்தில் இருந்தா கூட அவன் சோர்ந்து போயிடுவான். அப்படியாப்பட்ட ஒரு நெகட்டிவான காரியங்கள், அப்படியா ஒரு தோல்வியான வார்த்தைகள் இன்னைக்கு வரக்கூடியதா இருக்கிறது. அடுத்தது என்ன சொல்றாருங்க தேவனு? அது இன்பமா இருக்கும். அது இன்பமா இருக்கும். ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்றைய நாள் உன்னோட நம்பிக்கை யார் மேல இருக்கணுமா? கர்த்தர் மேல இருக்கணுமா? ஹல்லேலூயா. நீங்க உன்னோட நம்பிக்கை யார் மேல இருக்குது? உன் நம்பிக்கை யார் மேல போய் கொண்டிருக்கிறது? உன்னோட நோக்கம் யார் மேல போய் கொண்டிருக்கிறது? ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னோட நம்பிக்கை ஏசப்பா மேல வைங்க, கர்த்தர் மேல வைங்க. உன்னோட நம்பிக்கை ஆண்டவர் மேல வைத்து பாருங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, முதல் தேவனோட வார்த்தையை நம்ம கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய போதனையை அவர் நம்ம ஹிருதயத்துக்குள்ள ஆண்டவர் வைக்க சொல்றார், அவைகளை காத்துக்கொள்ளு என்றாரு. மூன்றாவது சொல்றாரு ஆண்டவர், அந்த வார்த்தைகளை உன்னுடைய உதட்டுக்குள்ள வைத்துக்கொள்ளு என்றார் ஆண்டவருடைய வார்த்தை. ஐந்தாவது சொல்றாரு, உன்னுடைய எல்லா ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கை கர்த்தர் மேல இருப்பதாக என்றார். ஹல்லேலூயா. யார் மேல நம்பிக்கை? தேவன் மேல நம்பிக்கை வைத்தவன், தேவன் மேல நம்பிக்கை வைத்தவன் என்னைக்கு தோற்று போக மாட்டான். நான் தேவன் மேல நம்பிக்கை வைத்து சிந்திக்கிற மனுஷன் அவன் என்னைக்குள்ள விழுந்து போக மாட்டான். தேவன் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவன் பாவத்தை விழுந்து போக மாட்டான். தேவன் மேல நம்பிக்கை வைத்து ஓடுகிறவன் அவன் வாழ்க்கையில வெற்றியை கர்த்தர் வர பண்ணுவார், அவன் வாழ்க்கையில ஜெயத்தை வர பண்ணுவார். இதை நான் நிச்சயம் சொல்ல முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, அப்பா நீதான் என் தேவன், நீதான் என் ரட்சகர் என்று சொல்லி அவர் மேல உன்னுடைய நம்பிக்கையை நீ வைக்கும் போது உன்னுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா? வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார். அப்போ நம்ம இந்த போதனைகள் எல்லாம் நமக்குள்ள வைக்கும் போது, இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்குள்ள வைக்கும் போது, தேவன் நம்மளுக்கு ஒரு விசேஷமான ஒரு ஆவிய ஒரு பிரசனத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அந்த இடத்துல இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வருமா? வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. ஹல்லேலூயா.
இங்க அருமையாக தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க அந்த சொல்றாரு, உன்னுடைய போதகத்தை இதயத்துல வை என்றார், அதை காத்துக்கொள் என்றார். அப்ப நம்ம கருப்பு உள்ளது எதுவோ அதை சிந்தி என்றார், உண்மை உள்ளது எதுவோ அதை சிந்தி என்றார். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எல்லா காவலோடும் ஹிருதயத்தை என்ன பண்ணு, நீ பாதுகாத்துக்கொள். அதுல இருந்து ஜீவ தண்ணீர், ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தேவ வார்த்தை சொல்லப்பட்டுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தாறுமாறான வார்த்தைகளை உதயத்தில் எடுத்து போடு என்றாரு. அன்றைய வார்த்தை அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்தா சிந்தனைக்குள்ள எடுத்து போட வேண்டும். இதுல சொல்லப்பட்டிருக்கு, நம்மளை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும், கர்த்தர் நம்மளை உருவாக்க வேண்டும், கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வல்லமையான பட்டணத்துல கிராமங்களையும் தேவன் நம்மளை பயன்படுத்த வேண்டும். நமக்குள்ள ஜீவ ஊற்று புறப்பட்டு போக வேண்டும். நமக்குள்ள தேவோட அக்கினி, தேவ வல்லமை புறப்பட்டு போக வேண்டும். நீங்க போற இடமெல்லாம் அந்த இடத்துல விடுதலை உண்டாக வேண்டும். நீங்க போற இடத்துல சுகம் உண்டாக வேண்டும். நீங்க போற இடத்துலலாம் ஒரு அற்புதங்கள் நடக்கணும் உங்க நிமித்தம். ஏன்னா உங்களுக்குள்ள நீ என்னைக்கு எல்லா காவலும் நீ காத்து கொள்ளுகிறியோ அப்போது உனக்குள்ள இந்த ஜீவ ஊற்று கர்த்தர் புறப்பட்டு வர பண்ணுகிறார். அதாவது ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ, நம்மளோட சிந்தனையில வரக்கூடியது, ஐயோ என்ன கர்த்தர் எப்படி பயன்படுத்துவா, எனக்கு ஆகுமா ஆகாதா, அப்படி இல்லை. உனக்குள்ள ஜீவ ஊற்று புறப்பட்டு வருகிறதா இருக்கு. எல்லா காவலோடு ஒரு இதயத்தை நீ பாதுகாத்துக்கொள். ஆண்டவர் சொன்னார்னா அதுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் செய்கிறார். ஏன் ஆண்டவர் இதயத்தை காத்துக்கொள்ளு என்றார் சொல்றார்? எல்லா காவலோடுனா அதுக்குள்ளேருந்து தான் சில பொல்லாத காரியங்கள், பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத பேட் திங்ஸ், எல்லா காரியங்களும் ஒரு மனுஷனையும் உள்ள அதை அடக்கி வைக்கிறதா இருக்கிறது. அவங்க சிந்திக்கிறது தான் அது வெளியே வந்து மனுஷனுங்களை தீட்டுப்படுகிறதா இருக்கிறது, மனுஷர்களை நோக பண்ணுகிறதா இருக்கிறது, பாவத்தில் தள்ளக்கூடிய காரியமா இருக்கிறது. இன்னைக்கு அப்படியாக நம்ம சிந்தனைக்குள்ள, இதயத்துக்குள்ள அந்த மாதிரி தேவனை நோக்கடிக்கிற காரியங்கள் ஒன்றும் இல்லாம கர்த்தர் எல்லாவற்றிலும் சரி பண்ணோன்ற ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது உண்மையா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நேரத்தில் அன்பின் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷன் ஆண்டவரே அப்பா அவன் ஹிருதயம் எப்படி இருக்கிறதோ அவன் நினைவுகளும் அவனோட பேச்சுகளும் அப்படியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டுகிறதையா. ஆண்டவரே, எங்களுடைய நினைவுகள் ஆண்டவரே உமக்கு பிரியமானதோ, எங்களுடைய பேச்சுகள் உமக்கு பிரியமானதோ இருக்க உதவி செய்யுங்க டேடி. அப்பா, தரமான காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ள இல்லாதபடிக்கு வார்த்தைகளை எங்கள் போதனையும் உன் ஹிருதயத்துக்குள்ள வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க டேடி. உங்களுடைய ஜீவ கரத்துல எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசுவை நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.